அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இன்று 2025 புத்தாண்டு பிறக்கிறது. இந்த புத்தாண்டு எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். எல்லாம் புத்தாண்டு அன்றைக்கி எல்லோரும் கோயிலுக்கு போய் இந்த ஆண்டு ரொம்ப நல்லா இருக்கணும், சிறப்பாக இருக்கணும் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுவோம். எவ்வளோதான் கஷ்டம் வேண்டான்னு, இந்த கஷ்டங்கள்லாம் என்ன, நவகிரகங்கள் தான் நம்மளை ஆட்டி வைக்கிறது அப்படி சொல்லுவாங்க இல்லையா. இந்த ஒரு தடவை திருஞான சம்பந்தர் மதுரைக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பினார். அப்போடைய கிரக கோள் நிலையெல்லாம் கிரகங்கள்லாம் உங்களுக்கு சரியாக இல்லை, அவங்களுக்கு உங்களுக்கு மதுரையில் கண்டம் இருக்கும், அதனால் நீங்கள் மதுரைக்கு போக வேண்டாம் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்கிறார். அப்போ திருஞான சம்பந்தர் என்ன சொல்கிறாரு, வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தலைவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு. அதாவது ஈசன் என் மனதில் குடி புகுந்துட்டா, அப்படி இருக்கும்போது நவகிரகங்கள் என்ன செய்யும், அதெல்லாம் அடியாரவர்கள் நல்லது தான் செய்யும். நம்ம என்ன அந்த மார்க்கெட்டேயர் இதை பார்த்துருப்போம், மார்க்கெட்டேயருக்கு 16 தான் வயது அப்படின்னும்போது அந்த இது முடியும் போது போய் ஈசரை பிடிச்சி இறுக்கி கட்டிக்கிறாரு. அப்போ யமன் அவருக்கு முடியுது, என்னோடய வேலையை செய்கிறேன்னு சொல்லிட்டு பாசக்கயிறை இது பண்ணுறான். அப்போ சிவபுராணம் கோணம் போட்டு அந்த யமனை இது பண்ணிடுறார் இல்லையா. அதுமாதிரி இறைவன் நம்ம கஷ்டங்களை அவர் நிவர்த்தி பண்ணி வைப்பார். இறைவனோட அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிட்டாக்க நவகிரகங்களும் நம்மளை கஷ்டப்படுத்தவே தயங்கும் அப்படி சொல்லுவாங்க. அதனால் நமக்கு அதிகமான கஷ்டங்கள் இல்லாமல் அந்த கஷ்டத்தை தாங்கக்கூடிய தன்மையும் அந்த கஷ்டம் நமக்கு சமாளிக்கக்கூடிய அளவில் வரும். அதுதான் தெய்வ பக்தியோட இது. அதனால் இந்த புத்தாண்டு அன்னைக்கு எல்லோரும் தினமும் ஒரு சின்ன, எல்லோரும் சொல்கிற மாதிரி எளிமையான சின்ன சுலகம் தான் அது. வக்கரதுண்ட மகாகாயா சூரிய கோடி சமப்பிரபோ, கோடி சூரியனுக்கு சமமானவனே நிர்விக்னம் குருமே தேவா, என்னுடைய வினைகள்லாம் தீர்த்து வைத்து நிர்விக்னம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா, எல்லா காரியத்தையும் நல்லபடியாகவே நடக்கிறதுக்கு அருள் புரிவாய். என்னுடைய கஷ்டத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணி எல்லா காரியத்தையும் நல்லா இருக்கிறதுக்காக அருள் புரிவாய் அப்படின்னு விநாயகப்பெருமானுக்கா உள்ள இந்த சின்ன சுலோகம், எளிமையான சுலோகம், ஈஸியாக எல்லாரும் சொல்லக்கூடிய சுலோகம் தான். 16 தடவை இதை காலையில் சொல்ல முடிஞ்சால் சொல்லலாம், எல்லோரும் 5 தடவை சொல்லலாம், இல்லை 3 தடவை சொல்லலாம். சொல்லிட்டு நம்ம இது பண்ணாக்கா நமக்கு அன்றைக்கி எந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நாள் கூட இந்த ஒரு நிமிஷம் நான் தப்பிச்சேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஏதோ கொஞ்சம் இதாக இருந்தால் நான் இதை ஏமாந்துருப்பேன், அதேமாதிரி சூழ்நிலையில் நமக்கு அனுகூலம் கிடைக்கும். அதனால் தினசரி காலையில் இந்த முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானோட இதை சொல்லிட்டு போனாக்க நமக்கு என்றைக்கு நிச்சயம் வெற்றி இருக்குது. இன்னொன்று கணேச காயத்ரி, அதுவும் சொல்ல முடிஞ்சால் சொல்லலாம். ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். இன்னும் 2 வரி மந்திரம் ஒன்று. சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்ச்சிதம் சர்வ சித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம். இதுவும் சகல விக்னங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும், சகல காரியம் அனுகூலம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறது. ஓம் வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபோ நிர்விக்னம் குருமே தேவா சர்வகார்யேஷு சர்வதா ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். சர்வ விக்னஹரம் தேவம் சர்வ விக்ன விவர்ச்சிதம் சர்வசித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம். ஸ்ரீ மகாகணபதே நமஹா சொல்லிட்டு அழகாக ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போனாக்க எல்லா காரியம் ஜெயம்தான்.
எந்த கஷ்டமும் இருக்காது, சகல காரியம் அனுகூலமாக நடக்கும். அப்படி டெய்லி இதை சொல்லிட்டு போனாலே போகிறோம், எல்லாம் நல்லபடியாக நடக்கும்.